கலாமுக்கு கோவையில் நடைபெறும் அஞ்சலி மற்றும் அங்கு கடைகள் அடைக்கப்பட்டு இருப்பது குறித்த கூடுதல் விவரங்களை கோவை சிவானந்தா சாலையில் உள்ள எமது செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்போம். தமிழரசி, கலாம் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்ட நாளில் கோவையில் அவருக்கு செய்யப்படும் மரியாதை பற்றி சொல்லுங்கள். வணக்கம் தேவேந்திரன். அதாவது கோவையை பொறுத்தவரை இன்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாமுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சாதாரண சலூன் கடைகளில் துவங்கி பெரிய வணிக வளாகங்கள் வரையும் முழுமையாக இன்று கதவடைப்பானது நடைபெற்று வருகிறது. அவர்களுக்கு பல்வேறு, அதாவது தெருவிற்கு தெருவு, அதே போல ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்பாகவும் வழிபாட்டு தடங்களுக்கு முன்பாகவும் பொதுமக்கள் அவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு தட்டிகளை வைத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். நாம் தற்போது கூட காணலாம். இது வந்து கோவை சிவானந்தா காலனி பவர் ஹவுஸ் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பொது சுவர். ஓவியர் ஒருவர் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தும் விதமாக அவருக்கு ஒரு ஓவியத்தை சுவரில் வைத்திருக்கிறார். அந்த ஓவியத்திற்கு பொதுமக்கள் வந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதாவது மெழுகுவத்தி ஏந்தியும் மலர்களை தூவியும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். குழந்தைகளும் இதில் பங்கெடுத்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருவதை நாம் காணலாம். அதே போல திரையரங்குகள், டாஸ்மாக் கடைகள் முழுமையாக இன்றைய தினம் கோவை பகுதியில் மூடப்பட்டிருக்கிறது. இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தைகளிடம் இது பற்றி கேட்கலாம். உட்காருமா. அதாவது அப்துல் கலாம் ஐயா வந்து பொதுவாக மாணவர்கள், குழந்தைகளுக்காக நிறைய இது பண்ண, இப்போ இவர் உயிரிழந்தது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு? எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் நாங்கள் இது மாதிரி செஞ்சு எங்கள் கிட்ட இருக்கிற மாதிரி நாங்கள் செஞ்சு நாங்கள் பார்க்குற மாதிரி நாங்கள் இது பண்ணுறோம். அவர் குழந்தைகளுக்காக நிறைய சொல்லியிருக்கார். அவர் சொன்னதில் உனக்கு எது ரொம்ப பிடிக்கும்? உனக்கு என்ன ஆகணும்னு வாழ்க்கையில் லட்சியம் இருக்குது? எனக்கு சிஐடி ஆகணும்னு வாழ்க்கையில் லட்சியமே இருக்குது. அதனால் நான் நல்லா படித்து நான் சிஐடியாக ஆக விரும்புகிறேன். குழந்தைகள் அதாவது கனவு காண வேண்டும் அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருந்தார். நிறைய குழந்தைகள் அவர் சொன்னதை முன்வைச்சு தங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கனவுகளை கண்டு அதை சாதிக்க வேண்டும் அப்படின்னு இந்த நாளில் உறுதிமொழி எடுத்திருக்காங்க. தொடர்ந்து இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கக்கூடிய பொதுமக்களிடம் கேட்கலாம். வணக்கம். அதாவது இவர் ஒரு அரசியல் இயக்கத்தை சார்ந்தவர், அதை எதையும் சாராதவர். ஆனால் நீங்கள் கோவையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளுக்கு முன்னாடியும் அவருக்கு அஞ்சலியானது செலுத்தப்பட்டு தனிப்பட்ட ஒவ்வொருவரும் செலுத்தி வராங்க. நீங்களும் அதே மாதிரி இங்கே நீங்கள் பார்த்தா கருப்பு பேட்ச் அணிஞ்சிருக்கீங்க. இதற்கு என்ன காரணம்? அதாவது இந்திய குடியரசு தலைவராக இருந்தவர்களில் இவர் மிகவும் முக்கியமானவர். இவர் குழந்தைகள் மனதில் பள்ளி மாணவிகள் மத்தியிலே முழுமையாக அனைவரின் இதயத்திலும் குடிகொண்டிருப்பவர் மட்டுமல்லாமல் இளைஞர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் நம் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் இந்தியா மட்டுமல்லாமல் உலக அளவிலே மிகவும் பிரசித்தி பெற்ற அருமையான மனிதர். இது போன்ற மனிதர்கள் 1000 லட்சத்தில் ஒருவர். அதாவது காமராஜர், மகாத்மா காந்தி வரிசையில் இவர் இருக்கிறார். பொதுமக்கள் அனைவரும் ஒவ்வொரு வீடாக போஸ்டர்கள் வைத்தும் படங்களை வைத்து மெழுகுவர்த்திகளை ஏற்றி கடவுளை கும்பிடுவது போல அவருடைய ஆத்மா சாந்தி அடைவதற்காக அனைவரும் இன்று நாங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலிருந்து நாங்கள் ஒரு 2-3 இடங்களில் வந்து பூஜைகள் வைத்து மௌன அஞ்சலி செலுத்தியிருக்கிறோம். மௌன ஊர்வலம் நடத்தியிருக்கிறோம். திரு ஜெகநாதன் அவர்கள் எங்களுடைய இனிய நண்பர். அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் வரைந்து அதனுடைய நினைவு பார்த்திங்கன்னா வாழ்வது ஒரு முறை வாழ்த்தட்டும் தலைமுறை என்று அவர் ஒரு சிலை சுவற்றிலே படம் வரைந்து இது பண்ணியிருக்கிறார். அதை நினைவூட்டும் வகையிலே என்றென்றும் நீங்காத ஒரு இடத்தை அப்துல் கலாம்ஜி அவர்கள் அனைவருடைய நெஞ்சிலும் மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவனிடம் பிரார்த்திக்கிறோம். நன்றி. தேவேந்திரன், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜாதி மதம் இவை அனைத்தையும் கடந்து இங்கே இருக்கக்கூடிய கோவை நகர பகுதி மக்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய வீடுகளில் இவருடைய புகைப்படத்தை வைத்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். தேவேந்திரன், அரசை தொடர்ந்து இணைப்பிலேயே இருங்க. நிலையிலிருந்து திரு ஆல்வின் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் ஆல்வின். அப்துல் கலாமினுடைய உடல் இறுதி அடக்கம் செய்யப்படும் இந்த நாளில் நெல்லையில் நடைபெற்றிருக்கக்கூடிய அஞ்சலி நிகழ்ச்சிகள் பற்றி சொல்லுங்கள். வணக்கம் தேவேந்திரன். காலத்தையும் மக்களினுடைய மனதையும் வென்ற முன்னாள் மேதகு குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இன்று மண்ணில் விதைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை விட்டு மறைந்திருக்கக்கூடிய இந்த நிலையில்
திருநெல்வேலி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலே மக்கள் மௌன ஊர்வலங்கள், அதே போன்று கடையடைப்பு, பெட்ரோல் பங்க் உள்ளிட்டவைகளை அடைத்து அவர்களுக்கு தங்களுடைய இறுதி அஞ்சலியை செலுத்திய வண்ணம் இருந்து கொண்டிருக்கின்றனர். திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டம் கோபாலசமுத்திரத்தை சார்ந்திருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய அகதிகள் முகாமிலே அங்கு இன்று அவருக்கு ஒரு இறுதி அஞ்சலி, அதாவது அவருடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரையில் டவுன், சந்தை, பாளையங்கோட்டை, சந்தை திடல், அதே போன்று கேடிசி நகரிலே மக்கள் நலச்சங்கத்தை சார்ந்த மக்கள் தொடர்ச்சியான ஒரு ஊர்வலமாக வந்து தற்பொழுது அவருடைய உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள், மலரஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். சிறு குழந்தைகள் முதல் பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், பெரியவர்கள் என அனைவருடைய மக்கள் மனதையும் கொள்ளை கொண்ட டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் இன்று நம்மோடு இல்லை என்றாலும் அவருடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பாக இருக்கிறது என்று இங்கு இருக்கக்கூடிய மக்கள் கருதுகின்றார்கள். அவருக்காக பல்வேறு தியாகங்களை, அதாவது தங்களுடைய தொழிலை இன்று ஒரு நாள் விடுத்து அவருக்காக அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்கள். இப்படியாக மௌன ஊர்வலமாக வந்த மக்கள் எல்லாம் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவருடைய உருவப்படத்திற்கு தற்பொழுது மலரஞ்சலி எல்லாம் செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ளலாம். வணக்கம். இன்று அப்துல் கலாம் அவர்கள் தற்போது நம்மோடு இல்லை. அவருக்கு தற்பொழுது நீங்கள் எல்லாம் மௌனம் ஊர்வலமாக வந்து அஞ்சலி செலுத்தி இருக்கிறீர்கள். இந்த நிலை இப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இப்பொழுது இருக்கிற மனநிலை, அவர் இல்லாத பட்சத்தினாலும் நம்ம அனைவரும் அவருடைய ஒரு வழிகளை பின்பற்றி கனவு காணுங்கள், நல்ல கனவு காணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த கனவுகளை நனவாக்க அனைவரும் ஒரு கரம் தொட்டு அவர் வழியில் நடப்போம் என்று உறுதியெடுத்து இந்த இடத்தில் அஞ்சலி செலுத்த இருக்கிறோம். அதே போன்று தற்போது நம்மோடு ஒரு சிறுவர் இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். இப்ப அப்துல் கலாம் அவர்கள் நம்மோடு இல்லை. அவருடைய இழப்பை உங்களுக்கு அவரை பத்தி எப்படி தெரியும்? உங்களுக்கு எந்த மாதிரி மனநிலை இருக்கிறீங்க? எனக்கு அவர் 5 ஏவுகணையில ஏவியிருக்காரு. அதுக்கப்புறமா என்னைக்குமே அவர் கனவு காணுங்கள் சொல்லியிருக்காரு. ஒரு முறை கண்டால் கனவு, இருமுறை கண்டால் ஆசை, 3 முறை கண்டால் லட்சியம் என்று அப்துல் கலாம் கூறியுள்ளார். அவர் இன்னைக்கு ஒரு ஏவுகணை மன்னன்கிற பட்டத்தை வாங்குறதுக்காகவே அவர் கனவு கண்டாரு. அந்த கனவு இன்னைக்கு பழிச்சிருக்கு. அதனால தான் எல்லார்கிட்டே அவர் சொல்லுவாரு, கனவு காணுங்கள், என்றுமே அது நினைவு பெறும் என்று. அவர் என்னைக்குமே இளைஞர்களுக்கு அதிக ஆதரவு கொடுத்தவர். இன்னைக்கு அவர் திங்கக்கிழமை ராத்திரி அவர் இறந்திருக்காருன்னா அன்னைக்கு கூட அவர் இளைஞர்களோட கையில தான் இறந்திருக்காரு. இது நான் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக அந்த சிறுவனுடைய மனதில் அவர் ஒரு ஆழமாக பதிந்திருக்கிறார் என்பது மட்டும் ஒரு நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. அதே போன்று திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே, குறிப்பாக கல்லிடைக்குறிச்சியிலே 5000 பேர் கலந்து கொண்ட ஒரு மௌன ஊர்வலம் நடைபெற்றிருக்கிறது. 2500 பள்ளி மாணவர்களோடு மற்ற அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் எல்லாம் கலந்து கொண்ட மௌன ஊர்வலம். அதே போன்று திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையிலே அனைத்து தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் இன்று தங்களுடைய வேலையை விடுத்துவிட்டு இன்று ஒரு மௌன ஊர்வலத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மேற்கொண்டு திருநெல்வேலி மாவட்டத்திலே வள்ளியூர், அதே போன்று தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் பல்வேறு நபர்கள் இன்று மௌன ஊர்வலம், மௌன அஞ்சலி, அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை, மெழுகுவர்த்தி ஏந்தி மரியாதை என்று ஒரு கனவு நாயகன் இன்று நம்மை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய இந்த நிலையிலே அவர்கள் ஒரு அஞ்சலியை செலுத்திய வண்ணம் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திரன். திரு தமிழரசி இருவரும் கோவை, நெல்லையிலிருந்து இணைந்து கள நிலவரங்கள் குறித்து கொடுத்தமைக்கு மிக்க நன்றி.